அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இப்போ ஓகேவா? என்னது ட்ரெஸ் நல்லா இருக்கு. சரத்து, சொல்லு வேணி. எதுக்கு இப்ப நம்ம பார்க்குக்கு வந்திருக்கோம்? அம்மா கிட்ட கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. அது சும்மா சொன்னேன். சும்மாவா? ம் சரி, கையை ஏன் மடக்கி வச்சிருக்க? வலி இருக்க போது? இல்ல இல்ல, இப்படி வச்சுக்கிட்டாரா ரத்தம் வர மாட்டேங்குது, இல்லாட்டி ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, வா வேணா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இந்நேரம் சிஸ்டர் தான் இருப்பாங்க, டாக்டர்ஸ் வர லேட் ஆகுமேன்னு பார்த்தேன். இருக்கட்டும், சிஸ்டர் டைம் அதை என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். வா ஹாஸ்பிட்டல்னா போயிட்டு வந்து பேசுவோம். இல்ல இல்ல, டாக்டர் வந்ததுமே போவோம். அங்க போய் எப்படியும் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும், அதுக்கு இங்கேயே இருக்கலாமே. சரி, நான் ரொம்ப வலி இருந்தா சொல்லிடு. அப்புறம் என்ன சந்தோஷமான விஷயம்? அதை கேட்கறதுக்காக தான் ஆவலா வந்தேன். சொல்லு. 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லவா? இந்தா. ம் சொல்லு சொல்லு. அந்த ஊர் தலைவன் மூர்த்தி, அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சாச்சு. சரத்து, தண்டனை கிடைச்சாச்சா? ஆயுள் தண்டனமா? இனி 16 வருஷம் கழிச்சு தான் வெளியே வருவான். சரத்து, நிஜமாவா? என் அம்மாவை கொண்டவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? ஓய், இல்ல, சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மாவை கொன்னுட்டு நானும் என் கிராமத்தை விட்டு வந்து இங்க வந்தப்போ என்ன நினைச்சே தெரியுமா? அவ்வளவுதான், அம்மாவும் போயிட்டாங்க, நாமளும் அவ்வளவுதான். ஆனா இதுக்கெல்லாம் காரணமானவன் எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்காம சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரத்து. நான் இதை எதிர்பார்க்கல. கடவுள் மாதிரி வந்து என்னையும் காப்பாத்தி அம்மாவை கொண்டவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்ட. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரத்து. ஏய் வேணி, என்ன நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நேத்து நீ அவ்வளவு பெரிய காரியம் பண்ண, நான் என்ன சொன்னேன்? தேங்க்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீயும் இல்ல இல்ல, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இதுல சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் வேண்டாம், புரியுதா? சரி அழாத. சரத்து, இதெல்லாம் எங்க அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? கண்டிப்பாமா, இப்போ உன் கூட இருப்பாங்க. நீ இந்த மாதிரி சந்தோஷப்படுறத பார்த்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஓகேவா? சரி அழாத. சரி சரி ஓகே, நீ எப்போ அழுகை நிப்பாற்றியோ அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன். இல்ல இல்ல, நான் அழுகல, நீ சொல்லு. ஓ, அப்பனா கண்ணு வேர்க்குதா? ஆமா வேர்க்குது. வேர்வையெல்லாம் வேண்டாம், தொடச்சுக்கோ. தொடச்சிட்டேன். இப்போ ஓகே. சரி, உங்க அம்மாவோட ஆசை என்னன்னு சொன்ன? அம்மாவோட ஆசையா? எங்க அம்மா ஆசைப்பட்டது நான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான். என்ன தவிர்த்து அவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுபடி நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அத எங்க அப்பா நடக்க விடல. வேலைக்கெல்லாம் போகவே கூடாதுன்னு வீட்ல ஒரே சண்டை. படிச்ச வேலைக்கு போகாம அம்மா கூட வயக்காட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அம்மாக்கு ரொம்ப வருத்தம் தான், நம்மள மாதிரி இருக்க கூடாதுன்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். ஆனா இவ படிச்சு இப்படி நம்ம கூடயே வேலை பார்த்துட்டு இருக்காளேன்னு என்ன பண்ண? எல்லாம் எங்க அப்பா பண்ண வேலை. சரி, எதுக்கு கேக்குற? உன்னோட படிச்ச வேலைக்கு நீ போற. படிச்ச வேலையா? சரத்து, என்ன சொல்ற? ஆமா, அன்னைக்கு உங்க கிராமத்துல இருந்து வரும்போது உன்னோட சர்டிபிகேட் எல்லாமே பாரிஜாதம் என்கிட்ட கொடுத்தா, ஞாபகம் இருக்கா? ஆமா. அத ஒரு ஸ்கூல்ல கொடுத்து வச்சேன். இப்போ நாங்க டீச்சரா கூப்பிட்டு இருக்காங்க. சரத்து, என்ன சொல்ற? எனக்கு டீச்சர் வேலையா? ஆமாமா, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஜாயின் பண்ணனும். ஃபர்ஸ்ட் சின்ன இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க, அது நாளைக்கு போயிட்டு வந்துரு. எங்க? நான் எப்படி? சரத்து, நான் இதுக்கு முன்ன ட்ரைனிங் கூட எடுத்ததில்ல. என்ன சொல்ற? உன்னால முடியாதா? இல்ல, முடியும், கண்டிப்பா பழகிக்குவேன். ஆனாலும் பயப்படாத, ஸ்கூல்ல உள்ளவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அதனாலதான் நீ எந்த ட்ரைனிங் போனா எதுவுமே கேட்காம நான் படிப்பை வச்சு மட்டுமே வேலைக்கு எடுத்திருக்காரு. இன்டர்வியூக்கு போ, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, கண்டிப்பா பிடிக்கும். வேலை கன்ஃபார்ம் தான். ஆனா நீ அங்க போய் கண்டிப்பா உன் பேரை காப்பாத்துவேன். கண்டிப்பா சரத்து, என் மேல நம்பிக்கை வச்சு வேலை வாங்கி கொடுத்துருக்க. கண்டிப்பா நான் நல்லா பண்ணுவேன், என்னால முடியும் சரத்து. சரிமா, ஹாப்பியா? ரொம்ப அழக வருது, அழட்டா? ஒரு 5 மினிட்ஸ் இல்ல, ஒரு 5 நிமிஷம் மட்டும் அழுதுக்கோ. அதென்ன 5 நிமிஷம்? அழக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. சந்தோஷமா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, அதான் அப்பப்போ வெளிக்காட்டிடணும். இப்போ உனக்கு அழுக வருதா? அழுதுடு, மனசு ரிலாக்ஸா இருக்கும். ஆனா நான் இது கஷ்டப்பட்டாலும் அழல, சந்தோஷத்துல அழுகிறேன். சரத்து, இது எங்க அம்மாவோட ஆசை.
அந்த சந்தோஷத்தை பார்க்க தான் ஆசைப்பட்டேன். இப்ப அழுதுகிட்டே சந்தோஷப்படுற. சீக்கிரம் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே நீ சந்தோஷப்பட்டுட்டு இருப்ப. அழாத. நீ அழுகிறது இதுவே கடைசியா இருக்கணும். உன்னை அழாம நான் பாத்துக்கறேன். என் தங்கச்சிக்காக எப்போ நீ உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவ முன்ன வந்து நின்னு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, சிந்துவ ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன பாத்தியா? நீ உன்னை விட மாட்டேன். என் வாழ்க்கை துணையா ஒருத்தினா அது நீ மட்டும்தான். வேற யாரையும் எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் நினைச்சு பார்க்க மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. ஆனா பிடிக்கலன்னு சொல்லிட்டாலும் மனசு உன்னை மறக்காது. ஏன்னா என் மனசுல உன்னை பிக்ஸ் பண்ணிட்டேன். நீதான் எல்லான்னு. வரட்டும் சித்தார்த், இன்னைக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். நேத்து எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எனக்காக வேணி முன்ன நின்னு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா கையில ஏதோ லேசான காயத்தோட போச்சு. இது கையில படாம வேற எங்கேயாவது பட்டு வேற ரொம்ப கஷ்டமா இருந்தா என்ன பண்றது? சித்தார்த், உன்னால என் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, எங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து தான். என்ன இன்னும் காணோம்? எப்ப வருவான்னு தெரியலையே. வீட்ல அப்பா, அண்ணன், ஜீவா எல்லாரும் ஆபீஸ் போயாச்சு. அம்மா, அண்ணி மட்டும் தான் வீட்ல இருக்காங்க. இப்பவே இவன் வந்தா இவனை நல்லா திட்டி விட்டுலான்னு வர சொன்னா இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. ஹாய் சிந்து. வாடா வா. என்ன சிந்து அதிசயமா இருக்கு, போன் பண்ணிலாம் வர சொல்ற? இங்க பாரு, உன் நம்பர்ல இருந்து கால் வந்ததும் அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு நொடி சொல்லவே முடியாது. ஆமா, என்ன விஷயம்? கால் பண்ணி வீட்டுக்கு வா, அதுவும் மொட்டை மாடிக்கு வா. சிந்து, உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. என்ன வர சொன்ன? வீட்ல யாரும் இல்லையா? ஏன் எல்லாரும் இருந்தா ஒரேதா போட்டு தள்ளிடலான்னு பாக்குறியா? என்னாச்சு? என்னடா ஆகணும்? உன்னால எப்பவுமே துன்பம் தான். என்ன ஆச்சுன்னு சொல்லு. போன் பண்ணி கூப்பிட்டியன்னு ஆசையா வந்தா எனி ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளமா? எல்லாமே ப்ராப்ளம் தான்டா. இங்க பாரு, தயவு செஞ்சு நீ பார்க்க வராத. சிந்து, என்னாச்சு? இனி என்ன ஆகணும்? எப்பவுமே என் அண்ணன் சொல்லுவான், நீ பக்கத்துல இருக்கடா, நீ வந்திருக்கேன்னு சொன்னா ஓகே அப்படா நீ பாதுகாப்பா இருப்ப அப்படின்னு சொல்லுவான். ஆனா நேத்து ஒன்னால கொஞ்சம் லேட் ஆயிருந்தாலும் சரி, நான் மட்டும் இல்லடா, வேணியும் சேர்ந்து போயிருப்பா. ஏய், புரியற மாதிரி சொல்லு. இன்னும் உனக்கு என்ன புரியணும்? இனி என்ன பார்க்கவே வராதுன்னு சொல்றதுக்குதான் நான் வர சொன்னேன். நம்ம டீலிங் அது இது மண்ணங்கட்டி எதுவுமே வேண்டாம். இதோட இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நீ என் வீட்டுக்கு வந்து போறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரியாம என் கம்மன் இருக்காங்கன்னா அது உன் மேல உள்ள நம்பிக்கை. நான் இப்போ அந்த நம்பிக்கை இல்ல. போ இங்க இருந்து. ஏய் சிந்து, போன்னு சொல்லிட்டேன். இனி என் மூஞ்சிலே முழிக்காத. ஏய் சிந்து, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. உன போன்னு சொல்லிட்டேன். ஏய் நில்லடி. என்ன டியா? ஆமாண்டி, எதை சொல்றதா இருந்தாலும் முழுசா தெளிவா சொல்லிட்டு போ. தலையும் புரியல, வாலும் புரியல. எனக்கு என்னன்னு கத்திட்டு நீ நாட்டுக்கு போற? என்ன ஆச்சு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்பனா நானும் உன்னை பார்க்காம இருக்கணும்னு அவசியம் இல்ல. எதா இருந்தாலும் தெளிவா பேசு. பேசுனாப்ல என்ன ஆயிட போகுது? நேத்து நடந்ததெல்லாம் மாறிடுமா? என்ன நடந்துச்சு? அதான் சொல்றேன், உன்கிட்ட சொன்னா மாறிடுமான்னு கேட்டேன். நேத்து என்ன நடந்துச்சு? அது என்னடி நடந்துச்சு? என்ன இப்படி பேசுற? சொல்லுடி, என்ன நடந்துச்சு? சித்தார்த், சொல்லுன்னு சொன்னேன். அது வந்து அந்த ஜாக்கி வந்தான். ஜாக்கியா? ஆமா. என்னவா? எதுக்கு இங்க வந்தான்? ஏதோ நீ அவனை ஏமாத்திட்டியாமே, அதுவும் நம்ப வச்சு. யாரு? நானா? அப்படிதான்டா சொன்னா. உன்னை பழி வாங்கணுமா? உன்னை பழி வாங்க அவன் என்ன பண்ணா தெரியுமா? இந்த ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்து பெரிய கத்தி எடுத்து என்ன கொன்றுவேன்னு என்ன குத்த வந்தான். உனக்கு ஒண்ணு இல்லையே? சொல்லு, உனக்கு ஒண்ணு இல்லையே? வேணி வந்து தடுத்துட்டா. வேணி மட்டும் இல்லாட்டி. சொல்லாத. என்ன சொல்லாத? உனக்கு எப்படினா என் அண்ணனுக்கு எப்படி இருந்திருக்கும்? கடைசி செகண்ட்ல என் அண்ணன் வந்தான். இல்லனா நேத்து வேணி என் அண்ணன் பக்கத்துல இருந்தும் வேணி கையில குத்தி அவ இப்ப ஹாஸ்பிடல் போயிருக்கா. பெரிய காயமா? சொல்லி என்ன ஆச்சு? நேத்தே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகாம இன்னைக்கு என்ன? நைட்டு தானே வந்தான்னு சொன்ன. நைட்டு 10 மணிக்கு மேல ஆனனால அவ ஹாஸ்பிடல் வர மாட்டேன்னு சொல்லிட்டா. வீட்ல பேண்டேஜ் எல்லாம் போட்டு இப்ப இன்னும் ரத்தம் வருதுன்னு ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. அந்த ஜாக்கி போயிட்டானா? வீட்டை விட்டு போயிட்டான். ஏன், உன் அண்ணன் போலீஸ் தானே? தூக்கி உள்ள போடலையா? விட்டுட்டானா? இனி நான் பாத்துக்கிறேன். என்ன பாப்ப? ஏய், இந்த போன்ல நீ சொல்லிருக்கலாம். அவன் என்னன்னு பார்த்துட்டு இங்க வந்திருப்பேன். இனி அவனால எந்த பிரச்சனையும் வராது. அவனை நான் பாத்துக்கிறேன். என்ன பழி வாங்கணும்னு என்ன பத்தி அவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கானா? பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற அவன? உன குத்த வந்த கைய உடைக்க போறேன். குத்தணும்னு யோசிச்ச மூளைய கலங்க வைக்க போறேன். இனி அவன் பைத்தியமா தான் சுத்துவான். இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஆளை விட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். சித்தார்த், என்ன? இல்ல
இல்ல. இனி என்ன பார்க்க வராத வராத. எனக்கு பயமா இருக்கு. நேத்து நடந்ததே மனச பாதிச்சுச்சு. ஆனா இப்ப நீ நடந்துக்கிறது அதை விட ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் இனி நமக்குள்ள வேண்டாம். உன் கோபத்துக்கும் இல்ல, என்னால முடியல. என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வேண்டாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. என்னை விட்டு போயிடு. லைஃப்ல நீ ஒருத்தன் இருந்ததே நான் மறந்துடுறேன். ஏய் சிந்து, நீ சொல்லலாம் சின்ன பிள்ளையில நான் தான் பார்த்தேன் வச்சேன்னு. அது நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நீ ரோட்ல யாரு இல்லாம இருந்தப்போ நான் வந்து பேசினேன். உனக்கு பிடிச்சது செஞ்சேன். ஆனா அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. நீயே யோசிச்சு பாரு, புரியும். அதை விட அப்ப நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் செஞ்சேனா? அதெல்லாம் என் ரத்னப்பா வாங்கி கொடுத்தது. ஆனா இப்ப நீ அவங்களே பழி வாங்கணும்னு நிக்கிற. உன்னோட எண்ணம் வேற, எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரோட எண்ணமும் வேற. அதனால உனக்கு இந்த குடும்பத்துக்கும் எப்பவுமே செட் ஆகாது. போ, இங்க இருந்து போ. இந்த வீட்டுக்கு நீ வர்றது இதுவே கடைசியா இருக்கட்டும். போ. உயிரை துளைத்தேன், அது முன்னில் தானோ? இது நான் காணும் கனவோ நிஜமோ? மீண்டும் உன்னை சிந்து, ஏய் நில்லடி. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். 5 நிமிஷம் மட்டும். ஏ வேணி. சொல்லு சரத்து. சரி ஓகே போதும். அழாத அழாத. இந்த 2 விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தான் 2 நாளா. சாரி, இத இப்படி உன்கிட்ட தனியா சொல்லணும். சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் தனியா கூட்டிட்டு வந்தேன். வீட்ல எல்லாருக்கும் தெரியும். உன்கிட்ட மட்டும் சொல்லாததுக்கு சாரி. சாரி எல்லாம் வேண்டாம். எதா இருந்தாலும் வீட்ல எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சரத்து இன்னொன்னு சொல்லவா? என்னம்மா? இல்ல, இந்த மாதிரி தனியா நான் யார்கிட்டயும் இப்படி உட்காந்து பேசினதே இல்ல. அது எப்படி சொல்றது? யாராவது இப்படி பக்கத்துல வந்து உட்காந்தாலே பயமா இருக்கும். ஏன் இப்படி கிராஸ் பண்ணி போனா கூட எனக்கு அண்ணா தம்பி யாரும் இல்லைல. அப்பாவும் எங்கேயுமே என் கூட வந்ததில்ல. நானா தனியா எல்லா இடத்துக்கும் போய் பழகி நல்லவங்களை பார்த்ததை விட கெட்டவங்களை பார்த்ததான் அதிகம். அதனால மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தனியா இருக்கோம், யாராவது ஏதாவது என்னமோ ஏதோன்னு மனசு கடந்து படபடன்னு அடிக்கும். ஆனா இப்போ முறையா எந்த பயம் பதட்டம் எதுவுமே இல்லாம ஒரு பாதுகாப்போட உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இத ஃபர்ஸ்ட் கொடுத்ததும் நீதான். சாரி. சாரியும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா ஒரு வருத்தம் என்னன்னா, உன்னை பார்க்க எங்க அம்மா இல்லையேன்னு. இந்நேரம் அம்மா இருந்து உன்னை பார்த்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒண்ணு மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியில எல்லாரையும் எப்படி எல்லாரும் ஒண்ணு போல இருக்கீங்கன்னு தெரியல. பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. சரத்து, உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தியா இருக்கேன்னு நினைக்கும் போது அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகேமா. பேசும்போது அப்பப்போ உங்க வீடு உங்க குடும்பம்னு சொன்ன. இனி அப்படி சொல்லாம நம்ம வீடு நம்ம குடும்பம்னு சொல்லு. அது சரி சொல்றேன். மா, உனக்கு வேலை ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் இல்ல அப்புறம் என்ன? என்னன்னா அது எப்படி சொல்றது? இல்லம்மா, லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போனோம்ல. அடுத்த கட்டனா? சுத்தம். என்ன சொல்ல வர? இல்ல இப்படியே லைஃப்ல இருக்க முடியாது. அடுத்து உனக்குன்னு. நீ சொல்ல வரது புரியுது. ஆனா நீதான் எல்லாம் சும்மான்னு சொல்லிட்டேல. சுபதி கிட்ட கூட்டிட்டு போய் இவ மேல பார்வை பட்டாலே கொல்லுவேன்னு சொன்ன. அந்த செகண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அந்த சந்தோஷத்தை முழுசா கூட அனுபவிக்கல. அதுக்குள்ள அதெல்லாம் சும்மா சொன்னேன், நீ எதையும் நினைச்சுக்காதன்னு சொல்லிட்ட. போ சரத்து. ஆனாலும் நான் பறதும் பேராசைதான். தங்க இடம் கொடுத்த இடத்துல அதுவே எனக்கு சொந்தம் நினைக்கிறது தப்பு தானே. இனி அந்த தப்ப பண்ண மாட்டேன். ஆனாலும் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னை மட்டும் தான் பிடிக்கும். ஓய், என்ன அமைதியாயிட்ட? அடுத்து என்னன்னு கேட்டேன். அது தெரியல சரத்து. டீச்சர்னு சொல்லிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் நீ சொல்ற மாதிரி அடுத்த கட்டம் ரத்னாயா கையில தான் இருக்கு. ரத்னாயாவா? ஆமா. உனக்கு தெரியுமா, நான் ரத்னாயாட்ட எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அம்மா மேல சத்தியம் பண்ணியா? என்ன? ரத்னாயா என்ன சொன்னாலும் கேப்பேன்னு. என்ன சொன்னாலும் கேப்பேனா? என்ன சொல்ற? ஆமா, என்ன சொன்னாலும் இப்பவே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா கண்டிப்பா போயிடுவேன். ஏய், என்ன லூசு மாதிரி பேசுற? உண்மைதான். நீ கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா? ரத்னாயாட்ட இததான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன், நல்லதோ கெட்டதோ. இது எங்க அம்மா மேல சத்தியம்னு. இதுவா என்ன நமக்கு புது ட்விஸ்டா வைக்கிறா? இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? என்ன பண்றது? இவகிட்ட நம்ம காதல சொல்றதுக்கு பேசாம ரத்னப்பா காலைல விழுந்துட வேண்டிதான். எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குப்பா, கட்டி வைங்கன்னு. ரத்னப்பா என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொல்றால. சரத்த கட்டிக்கோன்னு சொன்னா கேட்டுதானே ஆகணும். இது கூட நல்லா இருக்கே.
போய் ரத்னப்பா காலை பிடிக்க வேண்டிதான். அச்சோ, இப்போவே பிடிச்ச காலாலே உதைப்பாரு. நம்ம வீட்டுல கடைக்குட்டி சிங்கம்பா, அடுத்து ஜீவா, அப்புறம் சிந்து, அதுக்கு அடுத்துதான் நான். இப்போவே கேட்டோம். வேண்டாம் வேண்டாம், நல்லா இருக்காது. ஆனா இத சொல்லிட்டேல, இனி பாரு, ரத்னப்பா மூலமாவே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ சரத்து பயந்துகிட்டே இருந்த, வேணி என்ன சொல்லுவாளோ என்னமோன்னு. ஆனா ஓ ரூட் கிளியரா. அப்பா சம்மதிக்கணும். வீட்டுல எதுக்கு இருக்காங்க நம்ம பையங்க, எல்லாரையும் விட்டு பேச விட்டுருவோம். என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அப்புறம் சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொன்னேல, ஆமா. சத்தியத்தை காப்பாத்து. அப்பாத்தவா? ரத்னப்பா என்ன சொன்னாலும் கேளு. அப்புறம் அச்சச்சோ நான் கேட்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, அப்படி இப்படி நீ ஏதாவது சொன்ன. என்னது செட் ஆகாது? எதா இருந்தாலும் சரிதான், அப்படிலாம் சொல்லாம அவர் சொல்றத சரின்னு கேளு, ஓகேவா? கண்டிப்பா கேப்பேன். ஏன்னா எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன்ல. பாடா, ரொம்ப நல்லதா போச்சு. என்ன சரத்து? ஒண்ணு இல்லம்மா, பசிக்குது, சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போலாமா? நீயும் பாவம் கைய மடக்கியே வச்சிருக்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போலாம் சரத்து. ம். என்னாச்சு திடீர்னு இவ்வளவு சந்தோஷப்படுறான்? என்னவா இருக்கும்? பாக்குற பார்வைய பாரு, எப்ப பாரு அளந்து அளந்து பேசிக்கிட்டு. இரு சீக்கிரம் உன்னை கட்டிக்கிட்டு உன்னை பேச வச்சே பாக்குறேன். ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். என் உயிரில் நீ வாழ்ந்து உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன். எத்தனை பெண்களை கடந்தேன், இப்படி என் மனம் குடிக்கவில்லை. இமைகள் இரண்டை திருடிக் கொண்டு உறங்கச் சொல்வதில் நான். சிந்து, சாரிமா, ரொம்ப பயந்துட்டியோ? அதெல்லாம் இல்ல. என்ன பேசுறமா பேசிட்டு கிளம்பு. இங்க பாரு, என்னால இப்படி எல்லாம் உன்னை பார்க்க முடியாது. அது மாதிரி என்னாலையும் ஃபீல் பண்ணி கஷ்டம்லாம் பட முடியாது. எல்லா கஷ்டமும் பட்டு முடிச்சு தாண்டி வந்துட்டேன். உன்னை பார்த்ததுல இருந்துதான் எனக்கு சந்தோஷம் வந்தது. உனக்காக நான் என் சந்தோஷத்தை இழக்கணுமா? புரியாம பேசுற சிந்து, உன்னோட சந்தோஷமே என்கிட்டதான் இருக்கு. ஏய், யார் சொன்னா? உன் கூட எந்த சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. பயந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஏய், கோபத்துல பேசிட்டேன், சாரி. ஓ சாரி தேவையில்ல. இதுக்காக என்ன நிக்க சொன்ன? சொல்லு, நான் கிளம்புறேன். ஏய், கையெடு. ஏய், இங்க பாரு, நான் ஒன்னும் ரொம்ப மோசம்லாம் இல்ல. கத்துனதான் உடனே பயந்துட்டு என்ன பார்க்கவே வராதங்கிற. கையெடு. சிந்து, ஏய், நான் பேசுறது முத கேளு. என்னால உன்னை பார்க்காமையோ பேசாமையோ இருக்க முடியாது. இப்ப நான் கோபப்பட்டது கூட எனக்கு ஒரு பிரச்சனைங்கிறனாலதான். ஏன் சிந்து எப்பவும் நல்லா இருக்கணும், அதைத்தான் நான் நினைக்கிறேன். அப்பனா என்ன, உன்னை விட்டுட்டு போகவா? சொல்லு, போயிடவா? இங்க பாரு, நான் போயிட்டா கண்டிப்பா நீ கஷ்டப்படுவ. அதெல்லாம் இல்லைன்னு போய் மட்டும் சொல்லாத. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா அதை நீ உன் குடும்பத்துக்காக மறைக்கிற. ஏய், நீயா ஏதாவது சொல்லாத. ஏ சிந்து, இவ்வளவு நாள் உன்னை பாக்குறேன் பேசுறேன், இது கூடமா எனக்கு தெரியாது? இதோ இப்ப கூட உரிமையா இப்படி உன்கிட்ட பேசுறேனா உனக்கு பிடிக்காமலாம் இல்ல. இங்க பாரு, நான் சொன்னதான். நீ அந்த ஜாக்கியால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஜாக்கி மட்டும் இல்ல, என்ன பழி வாங்குறேன்னு எவனாலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இனி பாத்துக்கிறேன். அவன் இந்த அளவுக்கு இறங்கி வருவான் நான் எதிர்பார்க்கல. இனி நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, நீ ரொம்ப அப்செட்டா இருக்க, போ கீழே போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் இனி எப்பவுமேவும் இந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உன் மேல நான் கோபப்பட மாட்டேன். இது என் உயிரே நீ தான் நினைக்கிற, உன் மேல சத்தியம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பா உன் மேல கோபப்பட மாட்டேன், என்ன நம்பு. பேசிட்டியா? சிந்து, கிளம்பு. ஏய், எனக்கு தலை வலிக்குது. இப்ப நான் எதுவும் பேசுற மாதிரி கேக்குற மாதிரி இல்ல. சரி, ஓகே, நான் சொன்ன மாதிரி டெய்லி உன்னை பார்க்க வருவேன். உனக்கு தொந்தரவா இருந்தா சொல்லு, உன்கிட்ட பேசாம போயிடுறேன். போ. சிந்து, உன் மேல கோபப்பட்டது என் தப்புதான், சாரிமா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ஜாக்கி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் சிந்து தான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சேவும் அவளை கொலை பண்ண இங்க வந்திருப்ப. எப்படா உனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? என்னால நீ ஏமாந்தியா? நீ பார்த்த வேலைக்கு மேல காசு கொடுத்தேனடா, அதெல்லாம் மறந்துட்டியோ? சிந்துவை குத்தணும்னு நினைச்ச கைய வாரேன்டா வாரேன். சித்தார்த்த பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியல. என் சிந்து கொன்னுனா நீ என்ன யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்டா. என்னடி உனக்கு ஒர்க் இல்லையா? கால் பண்ணது வந்துட்ட. அதெல்லாம் இருக்குப்பா. என்ன பார்க்க போறேன். ஒரு மணி நேரம் பர்மிஷன் கூட சிவானிட்ட கேட்டுட்டு வந்தேன்.
இவா நீங்க போது உனக்கு ஈஸியா போச்சுல. எப்பனாலும் வேலை பார்த்துக்கலாம், எப்பனாலும் இப்படி வெளியே வந்துக்கலாம். அப்படிலாம் இல்ல, ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்னா நானே எங்கேயுமே போக மாட்டேன். எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் கிளம்புவேன். ஒர்க் கொஞ்சம் கம்மினா அதுவும் ராம் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி வெளியே வந்துக்கலாம். ஓ ஓகே சூப்பர்ல. இங்க வந்து ஒர்க்க பாத்துட்டியா? இல்ல சேஷா, எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. இன்னும் நீ டிகிரி கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கல. கம்ப்ளீட் பண்ணு, அப்புறம் நிரந்தரமா ஒரு ஜாப்ல உட்கார மாதிரி ஆயிடும். ஆமா சேஷா, இப்பவே கொஞ்சம் ட்ரைனிங் போய்கிட்டா அடுத்து நம்ம ஒர்க்குக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுவும் உண்மைதான். அப்புறம் போன்ல சொன்ன என்னாச்சு வினோ? நீ வேற இன்னும் பேசிட்டு தான் இருக்கியா? அப்பப்ப. ஓய் பிடிச்சிருக்கா? என்னடி பிடிச்சிருக்கான்னு கேட்டா சிரிக்கிற? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? இல்லடி நல்லா பேசுறான், ஆனாலும் கொஞ்சம் பயம். என்ன பயம்? இல்ல இவ்வளவு நாள் ஆளை பார்த்தது கூட இல்ல. என்ன திருமையில உள்ள நம்பிக்கையில தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஏண்டி உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறியா? நீ உனக்கு வரப்போறவன் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கற? சீ, என்ன நான் அழகா இருக்கணும்னு நினைக்கிறியா? பின்ன என்ன, அழகு முக்கியம் இல்ல, நல்லவனா இருந்தா போதும். எனக்கே தெரியும்ல என்ன பத்தி. நீ எனக்கு அமைய போற வாழ்க்கையாவது எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்டி. மிச்சப்படி அழகு முக்கியம் இல்ல, நல்ல குணம் இருந்தா போதும். இதுதாண்டி பொதுவா எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்ப்பாங்க. சரி ஓகே, போட்டோ சென்ட் பண்ண சொல்லலாம்ல? ஆஹா, ஏன் திடீர்னு என்னோட போட்டோ சென்ட் பண்ணன்னு சொல்லிட்டா? ஆமால, அப்படி இருக்கோ? ஆமாமா, நீ அழகு முக்கியம் இல்ல, நல்ல குணம் இருந்தா போதும்னு நினைக்கிற. ஆனா அந்த வினோ இன்னும் அழகா இருக்கணும்னு எதிர்பார்த்தா? அதாண்டி, அதான் பயம். நான் வாட்டுக்கு பேசி மனசுல ஆசையை வளர்த்துட்டு நேர்ல பாக்கும்போது உன்னோட ரியாக்ஷன் மாறிச்சுனா மனசு ரொம்ப கஷ்டப்படும்டி. அது உண்மைதான். சேஷா, நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கவா? என்ன? இல்ல அடுத்து வினோ கிட்ட பேசும்போது கேள, நீ எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கற? உனக்கு வர போற பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது கேள. ஏண்டி? இல்ல அவன் என்ன நினைக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அவன் நாட்டுக்கு தமன்னா மாதிரி நயன்தாரா மாதிரின்னு சொல்லிட்டா வேணாப்பா. நீ அதுக்கும் மேலடி. போதும் போதும் போதும், நம்ம கணக்கு நாம அழகுதான். ஆனா நாம இப்படி இருப்போம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்க கூடாது. சாரிதான். வினோ போட்டோவை கேட்கவே இல்லையா? ஐயோ என்னடி, நாளைக்கு வேணா நான் சும்மா பேசி பார்க்கவா? நீ சொன்ன மாதிரி தான் எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கறேன்னு. சரிடி, வினோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொன்னேல திருமையில உள்ள நம்பிக்கைன்னு. பக்கத்துல வினோ இருக்கானா? கண்டிப்பா வினோ நல்லவனா தான் இருப்பான். நீ வேணா சும்மா பேசி பாரு, ஆனா போட்டோ மட்டும் சென்ட் பண்ணாத. நேர்ல வந்து அவன் உன்னை பார்க்கட்டும். கண்டிப்பாடி, நேர்ல வந்து என்ன பார்க்கும்போது பிடிச்சிருக்குன்னு சொன்னா. காயு. சரி ஓகேடி, நாளைக்கு பேசிட்டு என்கிட்ட சொல்லு. அப்புறம் அந்த ஆந்தக்கண்ணனுக்கு போன் பண்ணியா இல்ல அவன் பண்ணானா? என்னது ஆந்தக்கண்ணனா? கொன்றுவேன். ஏனா ஒழுங்கா ஜீவான்னு சொல்லுடி. சரிதான். சரிங்க மேடம், அந்த ஜீவா கால் பண்ணாரா இல்ல நீங்க கால் பண்ணீங்களா? கால் பண்ணலையா? அவனை தாண்டி கால் பண்ண சொன்னேன். நானும் டெய்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னையோட 2 நாள் ஆச்சு, கால் பண்ணவே இல்ல. அவன் அப்படிதான், ஏன் கால் பண்ணி பேசினாதான். அது நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட் நீ என்கிட்ட சொன்ன. என்னடி? ஃப்ரெண்ட் தான்ப்பா, அதுக்கும் மேல ஒண்ணு இல்ல. அப்பறம் எதுக்கு யோசிக்கிற? கால் பண்ண வேண்டியதானே? இல்ல நானா வாண்டடா கால் பண்றேன், அவன் ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டா? அப்படிலாம் நினைக்கிறவன் கிடையாது. அவன் ரொம்ப ஜாலியான டைப்மா. இன்னைக்கு பாத்தியா நான் எப்படிலாம் திட்டினேன், எவ்வளவு ஜாலியா பேசுறேன். அதுக்கு தக்கன அவனும் பேசுவா. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒரு நாளும் தப்பா நினைக்க மாட்டான். அப்பறம் கால் பண்ணலாங்கறியா? இரு நான் கால் பண்ணி பேசுறேன். நீயா? என்னடி? இல்ல அதெல்லாம் வேண்டாம். அப்பாடா, இரு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு பேசலாம். என்ன பேசுறது? ஏதாவது பேசலாம்டி. அவனை இங்க பார்க்குக்கு வர சொல்லலாம். ஐயோ இங்கயா? ஏன் வர சொல்லலாம்? வருவானா? சரிதான், ஃப்ரெண்டுங்கற நம்ப முடியல. சேஷா, சரி போன் கொடு. சார் என்ன பண்றாருன்னு பாப்போம். ஜீவா, 2 நாளா நீ கால் பண்ணிர மாட்டியானு போனை பார்த்துட்டே இருந்தேன். நீ தான் பேசவே இல்ல. இப்ப கால் பண்ணா அட்டெண்ட் பண்ணுவியா? ரிங் போகுதுடி. ரிங் போகுது. அச்சோ ஜீவா பேச போறான். காயு சொல்லுமா. ஜீவா, என்னது சொல்லுமா? காயுவா? ஹலோ. என்ன ஹலோ? யார் பேசுறான்னு கேக்குறது இல்லையா? வாயாடி, நீ என்ன பண்ற காயத்ரி போன்ல? கேம் விளையாடிட்டு இருக்கேன். விளையாடு. எனக்கு எதுக்கு போன் பண்ண? அது ஒண்ணு இல்ல ஜீவா, நானும் காயத்ரியும் பார்க்குக்கு வந்திருக்கோம். ஓகே. நீ தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்துராதேன்னு சொல்றதுக்காக கால் பண்ணேன். அப்பாடா, எங்களுக்கு வேற வேலை வெட்டியில பாரு, பார்க்குக்கு வராங்க. அட போமா. டேய் அப்படிதானே சொல்லுவ, ஆனா திடீர்னு பார்க்குக்கு வந்துட்டேனா? இப்ப என்ன வரணுமா? பாத்தியா, வரணும்னு என்ன வந்துருச்சுல. என்ன உனக்கு? சரி காயு கிட்ட போன கொடு. அது என்ன காயு? வாயாடி, பிறகு எதுக்கு போன் பண்ண அதையாவது சொல்லு. அதான் சொன்னேனே, பார்க்கு பக்கம் வந்துராத. காயத்ரி பக்கத்துல இருக்காளா இல்லையா? ஜீவா,
ஓய் காயு, என்ன பண்ற? வாயாடி கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்? ஜீவா, டேய் டேய், உனக்கு நான் இதுக்கு தான் கால் பண்ணேனா? எதுக்கு? நீ என்கிட்ட அவள சேராதன்னு சொல்றதுக்கு. சிரிக்காதடா. சரி, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? சும்மா வந்தோம். ஜீவா, சொல்லு காயு. எப்படி இருக்க? ஐ அம் ஓகே. கால் பண்ணவே இல்ல. சாரிமா, கொஞ்சம் வேலை அதிகம், அதான். ஓ அப்படியா? ஓகே ஓகே. டேய் டேய், போதும்டா. பாக்கு பக்கம் மட்டும் வந்துறாதனே, காலை கட் பண்றேன். கண்டிப்பா வரமாட்டேன். அதுவும் நீ இருக்க பாத்தியா, அதனால வரவே மாட்டேன். காலை கட் பண்ணு. ஏய் போடா. ஏய் ஐயோ சேஷா, என்ன நீ? ஏய் வெஸ்டாப்பா, பாரு காலை கட் பண்ணிட்டான். ஒழுங்கா வான் கூப்பிட்டா கூட வருவான். இப்பவும் வருவான் பாரு. அதேப்படி நீ வராதன்னு சொல்லி அதனால தான் வரணுங்கிற எண்ணமே வரும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போன்லயாவது பேசியிருக்கலாம். அதுவும் பேச விடாம காலை கட் பண்ணிட்ட. ஐயே, இது ஃப்ரெண்ட்ஸா இல்ல அதுக்கும் மேலையா? ஏய் ஃப்ரெண்ட் மட்டும்தான். அப்பனா கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்ன? சரி சரி, பாப்பாக்கு படிப்பெல்லாம் ஓகேவா? ஏய் பேச்ச மாத்தாத. ஜீவா வருவானா தெரியல. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷமா? அதுக்குள்ள வந்துருவானா? அதனப்பா கம்பெனி இங்க பக்கத்துல தான். எனக்கு தெரியும். ஆபீஸ்ல இருந்தா கரெக்டா 10 நிமிஷத்துல இங்க வருவான். இல்லாட்டி பாப்போம். சரி ஓகே, அப்பனா 10 நிமிஷம் நம்மளும் பேசிட்டு இருக்கலாம். ஏய் ஓகே ஓகே, அவ்வளவுதான். ஒரு சின்ன ஊசிக்கு இப்படி பயப்படுவியா? என்னது சின்ன ஊசியா? எப்படி வலிக்குது தெரியுமா? இத மட்டும் நல்லா பேசு. நான் இதுக்கு பயந்து தான் ஹாஸ்பிடல் வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்டாதானே? சிஸ்டர். என்ன கூப்பிடுற? சிஸ்டர். சார். கையில குத்துனது காணலையா? இன்னொரு ஊசி எடுத்துட்டு வந்து வாயில குத்தி விடுங்க. ஏன்? ஓகே சார். என்னது ஓகேவா? ஏய் சரத்து. சிஸ்டர், அடுத்து பேசுனா சொல்றேன். ஊசி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோ. சார். சொல்லுங்க சிஸ்டர். ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்புங்க. டேப்லெட் ஆயில்மெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் கைக்கு பேண்டேஜ் எதுவும் வேண்டாம். எலி நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆயில்மெண்ட் அடுத்து போடுங்க. அதுலயே சரியா போகும். ஓகே சிஸ்டர். சிஸ்டர், தண்ணி ஏதாவது பட்டுச்சுனா அப்பப்ப க்ளீன் பண்ணிருங்க சார். கெட்ட எதுவும் போட்டோம்னா காத்தோட்டம் இருக்காது. ஆளு ரொம்ப கஷ்டப்படும். கையில தானே, கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஓகே சிஸ்டர். ஒர்க் பார்க்கலாமா? இதெல்லாம் பார்க்க கூடாது மேம். நீங்க அந்த கையை அசைவு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா திரும்ப பிளட் வர ஆரம்பிச்சிரும். ஆனா ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். ஓகே சார். மெடிக்கல்ல டேப்லெட் ஆயில்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எங்க சார்ட்ட காமிச்சிட்டு கிளம்புங்க. ஓகே சிஸ்டர். சார் ஊசி போட்டதுக்கு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு தான் போணும். கிளம்பிடாதீங்க சார். ஓகே ஓகே சிஸ்டர். 10 மினிட்ஸ் உட்கார்ந்திருக்கணுமா? உட்காரியா? எப்படி வலிக்குது தெரியுமா? நான் தான் ஊசி வேண்டாம்னு சொன்னதுக்கு டாக்டர் சரின்னு சொன்னார்ல. நீ ஏன் இப்படி பண்ற? ஓய், ஊசி நீ பயப்படுறேங்கிறதுக்காக வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா கண்டிப்பா இது செப்டிக் ஆகாம இருக்க ஊசி போட்டுதான் ஆகணும். அத நான் பேசிக்குவேன்ல. இப்ப மட்டும் நல்லா பேசு. எனக்குலாம் இப்ப வலிக்குது. இடுப்புல போடவான்னு கேட்டதுக்கு வேண்டாம் கையில போடுங்கன்னு சொன்னேல. அந்த கையில காயம், இந்த கையில ஊசி. வலியை தாங்கிட்டு உட்காந்துரு. நான் ஏன் தாங்க போறேன்? நீதான் இப்படி பாத்துக்கணும். இல்ல, வலிச்சா உன்கிட்ட தான் புலம்புவேன். நீதான் பாத்துக்கணும். பாத்துக்கிட்டா போச்சு. சரி விடு, போலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? அதுக்காக இப்படியே வா. நீ தானே ஊசி போட்டது வலிக்குதா அமைக்க புடிச்சுக்கோன்னு சொன்ன. வெயிட் வலி நிக்கட்டும், அது வரைக்கும் புடிச்சுக்கிற. ஆனா சரத்து, சிஸ்டர் ஊசி போடும்போது ரொம்ப வலிச்சது. ஆனா நீ இப்ப புடிச்சதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சின்ன பிள்ளையில ஊசி போட்டிருக்கியா இல்லையா? எவ்வளவு காய்ச்சல் அடிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரிதான். ஊசிலாம் போடவே மாட்டேன். அவ்வளோ நல்ல பிள்ளையா நீ? ஆமா சரத்து, ரொம்ப பயம். சரி, மாத்திரை நிறைய எழுதி கொடுத்திருக்காங்க, அத சாப்பிட்டுவியா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா வேற வழி இல்ல. சாப்பிட்டுறேன். அது மாதிரி டாக்டர் 5 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்திருக்காங்களா? ஆமா. 2 நாளைக்கு மட்டும் வாங்கு. எதுக்கு? இல்ல 2 நாள்ல ஆறிடும். சும்மா 5 நாளைக்கு எழுதி கொடுப்பாங்க. அதனால மாத்திரையை வேஸ்ட் பண்ண கூடாது. இல்ல நம்ம காசை வேஸ்ட் பண்ண கூடாது. மேடம் எப்போ MBBS படிச்சீங்க? அது காத்து வாக்குல படிச்சேன். நீ 2 நாளைக்கு மட்டும் மாத்திரை வாங்கு. ஐயோடா, உன்னையெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்க போறேனோ? என்னது? ஒண்ணே இல்லம்மா, பார்க்ல பேச மாத்திரம் ரொம்ப அமைதியா இருந்த. இப்ப என்ன இவ்ளோ வாய் பேசுற? அது அப்போ கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல இருந்தேன். ஃபீலிங்ஸா? என்ன ஃபீலிங்ஸ்? அம்மா பக்கத்துல இல்லையேன்னு நீ சந்தோஷமான விஷயம்லாம் சொன்ன. அதெல்லாம் பார்க்க அம்மா இல்லையேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால கொஞ்சம் குறைச்சி வாய் பேசினேன். இப்போ வலி தாங்க முடியாம கத்துறேன். ஓகே. என்ன ஓகே? இல்ல, நான் கூட. நீ கூட? நான் பேச வைக்க கஷ்டப்படணுமோ நினைச்சேன். தேவையில்ல, கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. என்ன சொல்ற? ஒண்ணு இல்லம்மா, வாங்க போலாம். விடு. என்னாச்சு? அச்சச்சோ, எவ்வளவு நேரமா இப்படியே நிக்கிறது? யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க?
நல்ல வேலை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நாம மட்டும் தான் இருக்கோம், வேற யாரும் வரல. அது இனிமேல் தான் ஒவ்வொரு ஆளா வருவாங்க. இன்னைக்கு நாம தான் ஃபர்ஸ்ட் ஓபி. ஓஹோ, சரி சரி, சவுண்ட் கேக்குது, வேற யாரோ ஊசி போட வராங்க போல, நாம போயிடலாம். போலாமே. அடே சரத்து, என்னடா பண்ற? உனக்கே இது அநியாயமா இல்ல? ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு வரேன்னு கூட்டிட்டு வந்து இப்படி சந்தோஷப்பட்டுட்டு குளு குளுன்னு இருக்கேடா. மனசாட்சி உறுத்தல? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, மனசாட்சி என்ன கேள்வி கேக்குது. மனசாட்சியா? எங்க இருக்கு? என்ன கேள்வி கேக்குதுன்னு கேட்கணும். ஆமா, என்ன கேள்வி கேட்டுச்சு? அதெல்லாம் உன்கிட்ட சொன்னா சரி வராது. இப்படியே இருக்க நல்லாதான் இருக்கு, ஆனாலும் வேண்டாம். காதலிய கரெக்ட் பண்ண இனி அப்பா கால்ல விழுந்துதான் கதறணும். கதறுடா சரத்து, கதறு. வேற வழியே இல்ல. ஏன்னா வேணிய கண்டிப்பா என்னால மிஸ் பண்ண முடியாது. ஆனாலும் அவ மனசுலயே நான் தான் இருக்கேன். பாரு, இன்னும் என்னை விட்டுட்டு தனியா போக மாட்டேங்கிறா. ஆனா ஒரு வார்த்தை சொல்றாளா? கால் நெஞ்சக்காரி. கதறேனே, கொஞ்ச நாள் என்னன்னு கேக்குறாளா? என்ன என்ன கேட்டுட்டா? சரத்து, என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. அப்ப கையை எடு, வா போலாம். ஐயோ, நான் கையெடுக்கதான் இவ்வளவு நேரம் பார்த்தாளா? சுத்தம். ரிலீஸ் பண்ணிட்டேமா. ரிலீஸா? ஓஹோ, ஓ போலீஸ்கார் மாதிரி பேசுறீங்களா? தள்ளி போயிட்டா. சரி, ஓகே. சரத்து, போலாமா? வேணி, கையில பேண்டேஜ் போட வேண்டான்ட்டாங்க. இப்படியே சமாளிச்சிருவியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ஹாஸ்பிட்டல் வந்ததும் கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு. கிளீன் பண்ண முதல்ல அப்படி கத்துன. அதான் ஒன்னு புடிச்சுக்கிட்டேன்ல. இப்போ ஓகேதான். சரி வா, மெடிக்கல்ல போய் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு அப்படியே போவோம். வீட்டுக்கு போய் ஆயில்மெண்ட் போட்டுக்கலாம். சரி சரத்து. கையை மட்டும் எங்கிட்ட இடிச்சுக்காத, பிறகு திரும்பவும் பிளட் வர ஆரம்பிச்சிரும். நான் பாத்துக்கிறேன். போலாமா? வீட்டுக்கு நேரா போறேன். வேற எங்கேயாவது போணுமா? இல்ல இல்ல, நம்ம வீட்ல இருந்து கிளம்பி வந்தே ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டுக்கு போலாம். சரிமா. அப்புறம் நீ டியூட்டிக்கு போணுமா? போகணும். பசுபதியை லாக்அப்ல அடைச்சிருக்கல, அவன் கேஸ ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பணும். கோர்ட்டுக்கா? அவனுக்கு தண்டனை கிடைக்குமா? கண்டிப்பா, குறைஞ்சது 1 மாசமாவது வாங்கி கொடுத்து அவனை உள்ள போட்டுதான் வெளியே அனுப்புவேன். சரி சரி சரத்து. என்னாச்சு? இல்ல, இதனால அவனுக்கு திரும்பவும் கோபம் வரும்ல, பலவடி இதே மாதிரி பண்ணா? பலவடியும் தூக்கி உள்ள போடுவேன். உனக்கு தாலி கட்டணும்னு நினைச்சிருக்கான், அவன் அப்படியே நான் விட்டுருவேன். இப்ப இந்த 1 மாசம் கிடையாது, திரும்ப அவன் வெளியே வந்தாலும் அவன் மேல என் கண்ணு இருக்கதான் செய்யும். என்ன பண்ணிடுறான்னு பாக்குறேன். நான் அப்பவே சொன்னதான், இனி அவன் உன்னை நினைச்சு பார்த்தாலேவும் அவன் கண் முன்ன நான் தான் வரணும். வர வைக்கிறேன். வா போலாம். சரி சரத்து. சரி ஓகேடி, 10 நிமிஷம் ஆச்சு. அதானே, ஒருவேளை ஆபீஸ்ல இல்லையோ தெரியலையே. நான் கூட நீ இருக்கேன்னு சொன்னதும் வருவான்னு நினைச்சேன். பையன் வரலனா? ஏய் சேஷா, என்னடி?